கவலையை தூக்கி சுமக்காதே மனமே. கல்லுக்கும் கவலை உண்டு, சிறு புல்லுக்கும் ஏக்கமுண்டு. நடுவில் நமக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? கவலைப்பட்டு என்னாக போகிறது? நாளைய வாழ்வும் சொந்தமில்லை, இன்றைய வாழ்வும் நிரந்தரமில்லை. நடந்ததையே எண்ணி கவலைப்பட்டு என்னாக போகிறது? இனி நடப்பதை சரியான முறையில் எடுத்துச் செல்வோம். ஓடுகின்ற காலங்கள் நமக்காக நிற்குமா, அல்லது முடிந்து போனதைத்தான் திரும்பவும் மாற்றி அமைக்க முடியுமா? முடிந்து போனது முடிந்து போனதாகவே இருக்கட்டும். இனி புதிதாக யோசி, வாழ்க்கையை எப்படி அமைக்கலாம் என்று. உன்னுடைய நிலைமைக்கு யார் காரணம் என்பதை யோசித்துப்பார். முதல் காரணம் நீயாகத்தான் இருப்பாய். உன்னை நீயே திருத்திக்கொள், உன் வாழ்வும் மாறும். மாறாதது இங்கொன்றும் இல்லை. மாற்றத்தை உன்னிடம் இருந்தே தொடங்கு. உன் மனம் சொல்லும் இது சரி இது தவறு என்று அதன் பாதையை கடைபிடி. அதற்கு எதிர்வினை ஆற்றாதே. தவறுகள் செய்வது மனிதர்களுடைய இயல்புதான். அதை மறுபடியும் செய்வதுதான் நம்மை வருத்தப்பட வைக்க காரணமாகிறது. இனி நடப்பவை நடக்கட்டும், எதுவும் நம் கையில் இல்லை. நம்பிக்கை என்ற தும்பிக்கை மட்டுமே நமக்கு சொந்தம் என்பதை உணர்ந்து அடுத்த நகர்வை நோக்கி பயணிப்போம்.